ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீ படும் கவலையையும் பார்த்துட்டு தான் அது அனைத்தையுமே சரி செய்யணுன்ற முடிவோட இந்த குபேர மூட்டையை உனக்காக உன் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி வைக்க போகிறேன் செல்லமே. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் இதிலிருந்து தாராளமாக எடுத்துக்கோ. இனி எந்த விதத்திலும் உனக்கு குறைவில்லாமல், கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழும்படி அனைத்தையுமே உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். ஏன் மேலே உனக்கு இருக்கிற நம்பிக்கை எதுவும் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன். அதுக்கு பரிசாதான் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்ததையும் கேட்டுக்கிட்டு இருந்ததையும் இப்போது உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் நீ வாழ்ந்த பிறகு உனக்கு கிடைக்க போகிற விஷயம் இல்லை. உனக்கு துணையாக உன் கூடவே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்திலும் சொந்த பந்தங்களாலும் நட்புகளாலும் உன்னுடைய உறவுகளாலும் உனக்கு அமைவதற்கு பெயர்தான் சொர்க்க வாழ்க்கை நரக வாழ்க்கைங்கிறது. எப்பவும் கூட இருக்க மனிதர்களையெல்லாம் வேணான்னு தூக்கி ஒதுக்கி ஓரமாக போடவும் முடியாது, கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படவும் முடியாதுன்ற அளவுக்கு தானே பல பேர் பல விஷயங்களில் உனக்கு பிரச்சனையையும் சிக்கல்களையும் கொடுத்துக்கிட்டு உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாதே. கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதிதான்றத தீர்க்கமாக புரிந்துகள். அதுவே உன் வாழ்க்கையாக அமைஞ்சிடாது. கண்டிப்பா இப்போ நீ அனுபவிக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அதுக்கு காரணமான பணத்தையும் அனைத்தையும் எதை எப்படி எப்போது செய்யணுன்றதை செய்யத்தான் நான் வந்து நிற்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய லட்சியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை ஒருபோதும் ஓய்ந்து போகாதே. நீ மனசில் என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அத்தனையையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கை சுடர்விட்டு பிரகாசிக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். யார் உன்னை என்ன வசை பாடினாலும், என்ன குறை சொன்னாலும், குற்றம் சொன்னாலும் எந்த விஷயமும் எந்த வகையிலும் உன்னை பாதிக்காது என் செல்லமே. உன் மனசில் குதர்க்கமான எண்ணங்கள் இருந்தால் முதல்ல அதை தூக்கி எறிஞ்சிடு. தேவையற்ற எண்ணங்களும் தீய எண்ணங்களும் மனிதர்களாகிய எல்லா மனசுலையும் வரதான் செய்யும். ஆனால் நீ ஒருபோதும் அதை பெருசாக எடுத்துக்காத. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனமும் புத்தியும் பாதி நண்பனாகவும் பாதி எதிரியாகவும் தான் இருக்கும். உனக்கு நல்லது சொல்கிற அதே மனசு தான் பல சமயங்களில் உன்னை கெட்டது செய்ய தூண்டும்படியாகவும் தவறான வழியில் இழுக்கும்படியாகவும் கூட வேலை செய்யும். உன்னுடைய புத்தியும் கூட பல சமயங்களில் உனக்கு அறிவை கொடுக்கிற சமயத்தை போலவே சில சமயங்களில் கெட்ட விஷயங்களையும் உன்னை செய்ய வச்சுட்டு அப்புறம் உன்னையில் பிரச்சனையில் மாட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே உன் மனசும் உன் புத்தியும் ஒரு வகையில் காரணமாக இருக்குது தானே. குறைங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்க தான் செய்யும். தப்பு செய்கிற இயல்பும் யதார்த்த குணமும் கூட எல்லார் மனசுலையும் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே 100% நல்லவர்களும் கிடையாது, 100% கெட்டவர்களும் கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு நடக்க முயற்சி செய். வாழ்க்கை முழுவதும் நம்ம இப்படி தப்பாகவே இருக்கிறோமே, குறையோடையே இருக்கோமே, நம்ம வாழ்க்கை சரியாகாதா, நமக்கு இந்த எண்ணம் போகாதா, நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்காதான்ற அந்த எண்ணமே வேண்டாம். சில பழக்க வழக்கங்களை உடனே சரி செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். சில குறைகளையும் உன்னால் நிறைவாக மாற்றிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ மனசு வச்சினா கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அதுவும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது உனக்கு நல்லது நடக்காமல் போகாது என் செல்லமே. நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாவற்றையும் படைத்து காக்கும் தாயாகவும் இந்த உலகத்தின் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய நானே உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன். எந்த வகையிலும் எப்போதும் உனக்கு துன்பம் நேராமல் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் நீயாக இரு. உன்னுடைய தனித்துவம் ஒன்றுதான் உனக்கான அடையாளம். கண்டிப்பாக உன்னால் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொற்காலமாக இருக்கும்படியும் நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். நீ நினைக்கும் சுபகாரியம் நிச்சயம் நிறைவானதாக இருக்கும்.
உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு முடிவு எடுத்துட்டு தான் இந்த குபேர மூட்டையை எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்காக உன் கைகளில் தரப்போகிறேன். நீ எதையெல்லாம் இதுவரைக்கும் இழந்தியோ அது எல்லாத்தையும் விட இப்போ எல்லாமே சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ மட்டும் நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்வில் நடக்கும் என் செல்லமே. எப்போவுமே உன் மனசில் ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. இது சரியாக வருமா, அது தப்பாக போயிருமான்ற இந்த சிந்தனையே உனக்குள்ள வேண்டாம். வேலை, திருமணம், குழந்தை, ஆரோக்கியம், குடும்பம்னு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும், கடன், கஷ்டம், பிரிவு, துயரம், வருத்தம்னு அத்தனை துன்பங்களுக்கும் முடிவு கட்டி உன்னுடைய கவலையெல்லாம் நான் ஏற்றுக்கவும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கவும் முடிவு எடுத்துட்டே என் செல்லமே. இனி எல்லாமே மாறப்போகுது. எதுவும் நிரந்தரம் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். நீ என்கிட்ட வச்சிருக்க பிரார்த்தனையும் நம்பிக்கையும் நிச்சயம் நிரந்தரமான பலனை உனக்கு கொடுக்கும். நீ சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாக செஞ்சு தருவேன். இனிமே நீ கவலைகளை சுமக்காம கொஞ்சம் அதை கீழே இறக்கி வச்சுட்டு இளைப்பாற தயாராகு. உனக்கு துணையா நான் இருந்து அனைத்தையும் சரி செய்வேன் என் செல்லமே. என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு செயலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நடப்பது கிடையாது. உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இப்போ அனுபவிக்க போகிற எல்லா சந்தோஷமும் சுகமும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு அழகாக அமையும். நீ நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வச்சினா நான் உன் கூட 1000 அடிகளை எடுத்து வைத்து நடப்பேன். நீ எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஒருபோதும் என்னை மட்டும் இழந்து விடாதே. என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் கை விட்டு விடாதே என் செல்லமே. நான் உன் இதயத்தில் இருந்தே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன். உனக்கு இணையில்லாத புத்தி சாதுரியமும் திறமையும் அற்புதமான அறிவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த வகையிலும் உன்னை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச முயற்சிகளும் நீ செஞ்ச உழைப்பும் ஒருபோதும் வீணாகாத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன். நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும். ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும்படியும் நீ ஆனந்தமாய் வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான அம்மாவாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு சுகமாகவே நடந்து முடியும். உன் இல்லத்தில் இப்போது இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது. நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படியும் எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என் பிள்ளையான நீ இனி ஒருபோதும் மனமுடைந்து போகாதே. உன் உடஞ்ச வாழ்க்கையை தான் அழகான வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன். என் கரம் கொண்டு உன்னை இருக்க பற்றி நிச்சயமாக காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய காரியத்துக்காக உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். இனிமே செல்வமும் சுபிக்ஷமும் உன் வாழ்க்கையில் நிரம்பி ததும்பி வழிய போகுது. உன் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. இனிமே உன்னை புரிஞ்சுக்கிட்ட உறவுகளும் மனிதர்களும் உன் கூட வந்து இருப்பாங்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன்னை விட்டு விலகி போவாங்க. நீயும் உன்னை புரிஞ்சுக்காத எந்த உறவும் உனக்கு தேவையில்லை. அவங்க மூலமாக உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ தடுமாறினாலும் சரி, கீழே தவறி விழுந்தாலும் சரி, ஐயோ விழுந்துட்டேன்னு மட்டும் சத்தம் போட்டுறாத. ஏன்னா நீ எப்போ கீழே விழுவ, எப்போ தோற்று போவன்னு அதை கொண்டாடுறதுக்காக இங்கே ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த வராகி அம்மா துணையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் எந்த வகையிலும் யார் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் கூட நான் உன்னை காப்பாற்றிடுவேன்ற அந்த நம்பிக்கையோடு நீ தைரியமாக இருக்கலாம் என் செல்லமே. ஓ மனசுக்குள்ள தினமும் பல கேள்விகளும் குழப்பங்களும் ஓடுவது எனக்கு தெரியும். உன் மனசில் ஓடுற கேள்விகளுக்கெல்லாம் நான் உனக்கு பதில் கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்குற. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு,
நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு நீ யோசிப்பதையெல்லாம் நான் அறிவேன். இப்போது உனக்கு கவலையையும் வருத்தத்தையும் கொடுக்கிற எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். காலத்தின் சூழ்நிலையாலும் உன்னுடைய பழைய வாழ்க்கையின் கர்ம வினையாலும் இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்களை எல்லாம் நான் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடுறேன். நீ பயப்படும்படியாகவோ கவலைப்படும்படியாகவோ இனி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. என்னையே வணங்கி கொண்டிருக்கும் முன்ன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு புது வாழ்க்கையும் புது சந்தோஷத்தையும் கொடுத்து புத்துயிர் பெற்று நீ புதிதாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் தெளிவான மனசோட தைரியமாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகம் எவ்வளவு மோசமானதுங்கிறத ஒரு சிறு உதாரணத்தோட சொல்கிறேன் கேளு. யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஐயோ பாவம்னு சொல்கிற அதே மனிதர்கள் அடுத்த நிமிஷமே மனசை மாற்றிக்கிட்டு அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்டதையும் அவங்க சந்தோஷமாக இருந்ததையும் அவங்க வீட்டில் நடந்த நல்ல விஷயத்தையும் கதை பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இறந்த மனிதரின் வீட்டுக்கு போனால் கூட போகிற வழியெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போகிற மனிதர்களாக இருக்கும் இவர்கள். அந்த மனிதரின் வீடு வந்த உடனே அழுகிற மாதிரி முகத்தை அழுகிறது போல வச்சுக்கிட்டு நடிக்கக்கூடியவர்களாகத்தானே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் செத்தாலும் கூட கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே போய் அவன் முன்னால் அழுகிறது போல நடிக்கக்கூடிய மனிதர்களுக்காகவா நீ யோசிக்கிற? யார் என்ன சொல்லுவாங்களோ யார் என்ன நினைப்பாங்களோன்னு இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நீ யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த உலகம் முழுவதுமே இப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்க்குறேன். ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இல்லாமல் போனாலும் கூட அதை பற்றி கொஞ்சமும் வருத்தப்படாமல் ஐயோன்னு சொல்லிட்டு சும்மா அழுகிறது போல நடிக்கிறவங்களும் சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறவங்களையும் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். இப்படி உன்னுடைய சந்தோஷத்தை நீ அவங்களுக்காக விட்டு கொடுத்து யோசிக்கிற அளவுக்கு யாரும் எந்த தகுதிக்கும் உரியவர்களாக இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதனால் இப்படிப்பட்ட மோசமான மனிதர்களை நினச்சி யார் என்ன சொல்லுவாங்களோ நினச்சி பயந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. நீ நீயாக இரு. உன் மனசுக்கு பிடிச்ச விதத்தில் உன் வாழ்க்கையை நீ உண்மையாக வாழ்ந்துட்டு போ. யார் என்ன சொல்லுவாங்களோ நினச்சி நீ எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்துக்காகவும் கூட கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க 100க்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடந்தாலும் கூட உன்னை வாழ்த்துவதற்கு மனம் இல்லாதவர்களாகத்தான் இங்கே பல பேர் இருக்காங்க. அதனால் ஏதாவது ஒரு நல்லது நடந்து நீ முன்னேறிட்ட, நல்லது நடந்துச்சுன்னா அதுக்காக யாரும் உன்னை வாழ்த்தலையே பாராட்டலையே, ஒரு வார்த்தை கூட உனக்காக சொல்லலையே, நன்றி கூட சொல்ல மாட்டாங்களே நல்லது செஞ்சான்னு நீ யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. நீ எதை செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க எல்லா மனிதர்களும் ஓடி வருவார்கள். நல்லது செஞ்சினா அதை பாராட்டக்கூடிய மனசு யாருக்கும் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்படியே உன் வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு என் செல்லமே. நீ ஒருபோதும் எதையும் பெரிது பண்ணாதே. உன் லட்சியம் என்னவோ அதை நோக்கி பயணம் செய். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான எண்ணத்தோடு, ஒவ்வொரு விதமான சிந்தனையோடு, ஒவ்வொரு விதமான கொள்கையோடு வாழ்க்கையை வாழக்கூடிய ஜென்மங்களாக, தனித்தனி பிறவிகளாக, தனித்தனி ஆன்மாக்களாக இருக்காங்க. எல்லாருடைய எண்ணமும் சிந்தனையும் எல்லாருடைய ஆசாபாசங்களுமே கூட வேறு வேறு விதமாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு குணத்தோட தான் செய்கிறது தான் சரி, தான் பண்ணுறது தான் நல்லதுன்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எண்ணத்தை வாழ்க்கையாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதன்படி தான் அவர்கள் வாழ்வார்களே தவிர உனக்காக யாரும் எந்த விதத்திலும் மாற போகிறதில்லங்கிறத புரிஞ்சுக்கோ. யாரையாவது சரி செய்கிறேன் ஒழுங்குபடுத்துகிறேன்னு நினச்சி நீ வேதனைகளை சுமந்து கொள்ளாதேன்னு செல்லமே. யாராக இருந்தாலும் போகிற வரைக்கும் போகட்டும். அவங்களா எது சரி என்ன தவறுன்னு கற்றுக்கிட்டு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருவார்கள் என பொறுமையாக இரு. நீ பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, யாரையும் ஒருபோதும் மாற்ற முடியாது. அவங்களாக தான் மாறிக்கணுன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்துவிடு என் செல்லமே. ஒருத்தவங்க கஷ்டப்படுறதுக்கு முன்பாகவே நீ அவங்களுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றிட்டீன்னா அதனுடைய அருமையும் பெருமையும் அவர்களுக்கு தெரியாமலே போயிடும். அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டா
அவங்களே போய் நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உன்னை நோக்கி வருவாங்க. அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னீனா, இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு தடுத்தினா, அப்புறம் அவங்களுக்கு உன்னை பிடிக்காம போயிடும். இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை. எந்த ஒரு மனிதன் யார் நல்லது சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காத விதத்தில் தப்பாக நினைக்கக்கூடிய ஆட்களாகவே இருக்காங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கணும்.